வணக்கம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். தற்பொழுது பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவரோடு சேர்ந்து இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த சலுகைகள் ரத்து செய்யப்பட்டமை சார்ந்தான ஒரு நகர்வு இருக்கின்றது. ஜேவிபி தன்னுடைய ஆட்சியினை அமைத்து ஓர் ஆண்டு பூர்த்தியாக இருக்கின்ற நிலையில் இவ்வளவு நாட்களும் அவர்கள் என்ன நன்மையான ஒரு விடயம் செய்தார்கள் என்ற கேள்விகள் பல இருக்குது. அந்த பின்னணியில் அவர்கள் செய்து ஏதாவது ஒரு நல்லதொரு விடயம் என்று சொன்னால் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக வழங்கப்படுகின்ற இந்த மக்களுடைய வரி பணத்திலிருந்து அவர்களுக்கு செலவிடக்கூடிய அவ்வளவு வகையிலான அந்த சலுகைகள் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. மக்களுடைய வரிகள் கொஞ்சம் வீணாக சென்றமையை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த நாட்களில் எல்லோருக்கும் தெரியும், ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதிகளுக்குமான செலவுகள் எவ்வளவு, இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தொகைகள் எவ்வளவு என்பது தொடர்பிலான விவரங்கள் சமூக வலைத்தளத்திலும் சரி உத்திகபூர்வமாகவும் பகிர்ந்திருந்தார்கள். அவற்றை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய காசுல இவ்வளவு பேர் வாழ்ந்திருக்கிறார்கள், நாங்க இங்க ஒருவேளை சோற்றுக்கு படுகிற பாட்டுக்கு எங்கள்கிட்ட வரி எடுத்து இவர்கள் இப்படி உல்லாசமாக இருந்திருக்கின்றார்கள், எங்களுடைய இனத்தை இவ்வாறு ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டேன் சொல்லி பல பேசு பொருளை உண்டு பண்ணி இருந்த ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஜேவிபி மீது இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் இருக்கு, அவர்கள் மீதான குற்றங்களும் குற்றச்சாட்டுகள் என்பதும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் ஜேவிபி இவ்வாறான ஒரு சில விடயங்களை செய்கின்ற பொழுது எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை செய்கின்ற போல, இல்லாட்டி எங்களுக்கு செய்த இவ்வளவு காலமும் எங்களுக்கு நடந்த கொடூரங்களுக்கான ஒரு ஆறுதலாக நாம் இவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று பலவிதமான விமர்சனங்கள் தற்பொழுது சமூக வலைத்தளத்தில் உலாவிக் கொண்டு திருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் ஜேவிபி இவ்வளவு காலமும் இந்த செம்மணியுடைய நகர்வுகளை முன்வைத்து கொண்டு வந்தனர். தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்திருக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கடந்த காலங்களில் யாராவது இவ்வாறான அகழ்வு பணியை முன்னெடுத்திருந்தார்களா என்கின்ற ஒரு கேள்வியை தொடர்ந்திருந்தார்கள். ஆகவே செம்மணியினுடைய நகர்வுகளை நாங்கள் இன்று வரைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய ஆட்சியில் எங்களுடைய அரசானது நிதி ஒதுக்கி இருக்கின்றது, இந்த செயற்பாட்டுக்கு நாங்கள் தீர்வினை தரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற விடயத்தை அவர்கள் தட்டி சென்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்க ஜெனீவாவினுடைய அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பின்னணியில் ஸ்ரீலங்கா சார்ந்தான விவகாரமும் பேசு பொருளை உண்டு பண்ணுகின்றது வல்லமை. ஆண்டுகள் தோறும் இந்த ஜெனீவா அமர்வுகள் இடம்பெறுகின்ற பொழுது யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியிலிருந்து இன்று வரைக்கும் ஜெனீவாவில் ஸ்ரீலங்காவினுடைய நகர்வு ஏதாவது ஒரு வகையில் பேசு பொருளை உண்டு பண்ணும், நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற பல எதிர்பார்ப்புகளோடு அந்த ஜெனீவா அமர்வானது பயணித்துக் கொண்டே இருக்கும். இதிலும் குறிப்பாக அவர்கள் பலர் இங்கிருந்து ஜெனீவா செல்கின்ற நிலை எல்லாத்தையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இவையெல்லாம் எவ்வாறு இருக்கின்ற பொழுது உள்ளக பொறிமுறையூடாகத்தான் நாங்கள் தீர்வினை தருவோம் என்று சொல்லி ஸ்ரீலங்கா அரசு அழுத்தமாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. என்னதான் இப்படித்தான் யார் என்ன சொன்னாலும் நாங்கள் அதற்கு அடிபணிய மாட்டோம் என்கின்ற வகையிலான பல விதமான கருத்துக்கள் நீதி அமைச்சர் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் ஜெனீவாவில் ஆர்ப்பாட்டம் என்பது பாரிய அளவில் இடம்பெற்றிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய நகர்வுகள் இப்படி இருக்கின்ற பொழுது ஸ்ரீலங்காவில் கொழும்பை மையப்படுத்திய அரசியலானது சற்று சூடு பிடித்த ஒரு நகர்வாக அமர்ந்து கொண்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த சலுகைகள் ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் அவர்களுக்கான வீடுகள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்தும் பலவிதமான சொல்லுகிறார்கள். அவர் இதுவரைக்கும் இருக்காத சொகுசான வீடு, வசதிகள் வாய்ந்த வீடுகளை நாங்கள் கொடுப்பதற்கு பலர் முன் வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்க்க போனால் சமூக வலைத்தளத்தில் பல செய்திகள் மீண்டும் அந்த இடத்தினை அவருக்கு கொடுப்பதற்காக அதில் குடியிருப்பதற்கான நகர்வுகள் ரகசியமாக கையாளப்படுகிறது என்று இன்னொரு விதத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதையும் தாண்டி நாமல் ராஜபக்ஷவும் இதுக்கு இடையிடையில் வந்து போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம் நாமல் ராஜபக்ஷ சார்ந்து சொல்லுகின்ற ஒரு விடயம், அவருடைய ஆசை கனவுகள் எல்லாம் நாசமாகிவிட்டது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு அந்த விடயம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் மஹிந்த தான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொன்னாலும் ஏதாவது நடக்கலாம் என்ற அந்த ஒரு செய்தி, இனி வருகின்ற காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு செய்தி பாரிய அளவிலான ஒரு அச்ச நிலையை உண்டு பண்ணி இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்துல சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு பல நகர்வுகளோடு தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில்
கொழும்பில் மீண்டும் குடியேற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தீவிரமாக முயற்சித்து வருகிறார். எனினும் அவருக்கு பொருத்தமான வீடுகள் இதுவரை கிடைக்கவில்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கொழும்பில் முக்கிய பகுதிகளில் உள்ள 4 வீடுகள் தெரிவு செய்யப்பட்ட போதும் மஹிந்தவிற்கு பிடித்ததுமான அவை இருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் மஹிந்தவின் கோரிக்கைக்கு ஏற்ற வகையில் வீடு ஒன்றை கண்டுபிடிக்கும் முயற்சியில் சிறப்பு குழு ஒன்று களமிறங்கியுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மஹிந்தவின் அரசியல் செயற்பாடு இன்னும் மஹிந்த அரசியல் செயற்பாட்டில் உள்ளமையினால பல ராஜதந்திரிகள் மற்றும் தூதர்வர்களை அவர் சந்திக்க வேண்டியுள்ளதால அதுக்கு பொருத்தமான வீடு ஒன்று தேடி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் இந்த விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். போதுமான மற்றும் பொருத்தமான உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ள பகுதியில் ஒரு வீட்டை தேர்ந்தெடுப்பதே எதிர்பார்ப்பு என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதிக்கு ஏற்ற பொருத்தமான வீடு விரைவில் கண்டுபிடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக சாகர காரியவசம் சொல்லியிருப்பதை நாங்கள் இன்னும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை ஒழிக்கும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறி தங்காலையில் உள்ள ஹால்ரன் வீட்டுக்கு சென்றுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதையும் தாண்டி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு கொழும்பில் உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்று வழங்குவதற்கு பல்வேறு தரப்பினரும் போட்டி போட ஆரம்பித்துள்ளனர் என்ற செய்தி வெளிவந்திருக்கிறது. முதல் கட்டமாக அமெரிக்காவில் வசிக்கும் சிங்கள வர்த்தக பிரமுகர்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்தின் மதிப்பீட்டு அறிக்கையின் பிரகாரம் வாடகையாக நிர்ணயிக்கப்பட்ட 45 லட்சம் ரூபாய் மாதாந்த வாடகையை செலுத்தி விஜயராம இல்லத்தை மீண்டும் மஹிந்தவிற்கு பெற்றுக் கொடுக்க கடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று சீன அரசாங்கத்தின் சார்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு கொழும்பில் வீடொன்றை பரிசீலிக்கவும் விருப்பம் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். பௌத்த மதத்தின் மல்பத்து பீட துணை பிரிவினவாத சுயாம் நியாகாவின் கோட்டி பிரிவைச் சேர்ந்த பௌத்த தேர்கள் குழு ஒன்றும் மஹிந்தவுக்காக வீடொன்றை கொள்ளளவு செய்து வழங்குவதற்கு முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இலங்கையின் தலை சிறந்த வர்த்தக பிரமுகர்கள் சிலர் ஒன்றிணைந்து மஹிந்தவுக்காக வீடொன்றை அன்பளிப்பு செய்வது குறித்தும் நாமல் ராஜபக்ஷவுடன் கலந்துரையாடியிருக்கிறார்கள். எனினும் மகா சங்கத்தினர் வழங்குகின்ற இந்த வீடொன்றை பெற்றுக்கொள்வதில் மஹிந்த ராஜபக்ஷ நாட்டம் கொண்டிருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களிலிருந்து பல விடயங்கள் தெரிய வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவற்றையெல்லாம் விட ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவினால் இலங்கையின் ஜனாதிபதியாக வர முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ருவான் செனரத் தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஜனாதிபதியானது ஒரு புறம் இருக்க எதிர்வருகின்ற 2029ஆம் ஆண்டு பொது தேர்தலில் நாமல் ராஜபக்ஷவினால் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக கூட ஒரு முடியாத நிலை உருவாகும் என்ற அவர் சொல்லியிருக்கிறார். இது தொடர்பில் தாம் நாமலுக்கு சவால் விடுப்பதாகவும் ருவான் சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம். ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு உரிமைகளை ரத்து செய்வதனால் பொதுமகன் ஒருவனுக்கு ஆண்டொன்றில் 4 ரூபாய் கிடைக்கும் என்ற பிரசாரம் பொய்யானது என அவர் சொல்லியிருக்கிறார். எதிர்வருகின்ற காலங்களில் இந்த வரப்பிரசாதங்கள் குறைக்கப்பட்டதனால் மக்களுக்கு கிடைக்கப்பெற நன்மைகளை அறிந்து கொள்ள முடியும் என அவர் தெரிவித்தார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போதுதான் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்ததை நாங்கள் அவதானிக்கின்றோம். இதை தாண்டி தங்காலை ஹால்டன் இல்லத்தில் தற்போது தங்கியிருக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் மீண்டும் குடியேறுவதற்கு இதுவரையில் தீர்மானம் எதையும் எடுக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சொல்லியிருக்கிறார். கொழும்புல நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் அவர் இந்த விடயத்தை நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கிறார். சந்திப்புகள் மற்றும் ஏனைய தேவைகளுக்காக கொழும்பு வர நேரிட்டால் மஹிந்த ராஜபக்ஷ வருவார், பிறகு அவருக்கு ஊருக்கு திரும்புவார் என்றும் அவர் சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதிகள் உரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் மூலம் கடந்த நாட்களில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டமைக்கு அமைய மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசு இல்லத்திலிருந்து 11ஆம் தேதி வெளியேறியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இருப்பினும் ஜனாதிபதியின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு வந்த சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்ட சரத்துக்களுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களுடைய வீடுகளை அரசாங்கத்திடம் கையளித்திருக்கிறார்கள், எல்லோருக்கும் தெரியும். இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது அதிகாரப்பூர்வ வீட்டிலிருந்து கடந்த 11ஆம் தேதி வெளியேறினார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் விதிமுறைகள் பெரும்பான்மை வாக்குகளினால் நாடாளுமன்றத்தில் கடந்த 10ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. இது சட்டமான நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் சில ரத்து செய்யப்பட்டிருந்தன. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் விதிமுறைகள் அடங்கிய சட்டமூலத்துக்கு ஆதரவாக 151 வாக்குகளும் எதிராக 1 வாக்கும் பதிவாகி இருந்தன. இதன்படி 150 பெரும்பான்மை வாக்குகளினால் இந்த விதிமுறைகள் அடங்கிய சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டது.
இதன்படி முன்னாள் ஜனாதிபதி அல்லது முன்னாள் ஜனாதிபதி விதவியான ஜனாதிபதியின் மனைவி ஆகியோருக்கு விடுக்கப்பட்ட இல்லாட்டி வழங்கப்பட்ட வீடு அல்லது அதற்கான மாதாந்த கொடுப்பனவு இதனூடாக ரத்து செய்யப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி விதவியான ஜனாதிபதியின் மனைவியின் செயலாளருமான மாதாந்த கொடுப்பனவு அதேபோல அதிகாரப்பூர்வ வாகனங்கள் மற்றும் மேலதிக வசதிகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. ஜனாதிபதியின் விதவியான மனைவிகளுக்கு வழங்கப்படுகின்ற மாதாந்த ஓய்வூதிய கொடுப்பனமும் இதனூடாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையின் 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் பிரகாரம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகள் பட்டியலிலிருந்து ஜே.ஆர். ஜெயவர்தன, ரணசிங்க பிரேமதாச, டி.பி.வி. விஜயதுங்க, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ஜனாதிபதிகளாக இதுவரை பதவி வகித்திருந்தார்கள். தற்போது அனில்குமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவி வகித்து வருகின்றார். இதன்படி இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியான ஜே.ஆர். ஜெயவர்தன மற்றும் அவரது மனைவி ஆகியோர் உயிரிழந்தமையினால் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் செலுத்தப்படுவதில்லை. அதற்கு அடுத்தபடியாக ஜனாதிபதி பதவி வகித்த ரணசிங்க பிரேமதாச உயிரிழந்துள்ள போதிலும் அவரது மனைவியான கேமா பிரேமதாச உயிருடன் இருக்கிறார். இந்த நிலையில் கேமா பிரேமதாசவிற்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த கொடுப்பனவுகள் இந்த சட்ட விதிகளின் ஊடாக ரத்து செய்யப்படுகின்றன. இலங்கையின் 3வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக பதவி வகித்த டி.பி. விஜயதுங்க மற்றும் அவரது மனைவி ஆகியோர் உயிருடன் இல்லை. அவர்களுக்கான கொடுப்பனவுகள் செலுத்தப்படுவதில்லை. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதிகளாக பதவி வகித்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருக்கு தற்போது இந்த புதிய சட்ட விதிமுறைகள் செல்லுபடியானதாக காணப்படுகின்றன. இந்த புதிய சட்ட விதிகளுக்கு அமைய அவர்களுக்கான சிறப்புரிமைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தாலும் கடந்த 10ஆம் தேதி இது நிறைவேற்றப்பட்டது. 11ஆம் தேதி பல முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களுடைய குடியிருந்த இடத்தை விட்டு நகர்கின்ற நிலையில் இந்த சலுகைகள் சரி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகின்ற பொழுது இன்றை வரைக்கும் இதன் சார்ந்தான பேசுபொருள் பல வகையில் இன்னும் உற்று நோக்கல்களை உண்டு பண்ணியிருக்கிறது. இந்த சம்பவம் பல பேசுபொருளை உண்டு பண்ணியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படியெல்லாம் நகரப்போகின்றது என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.